தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஊன்ற கட்டட்டும், வேரூன்ற பண்ணட்டும். அவசியமான, பிரயோஜனமான, உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை மட்டும் எங்கள் நாவிலே புறப்பட செய்யும். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எசேக்கியேல் 36:35. நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அந்த தேசத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு, அந்த ஜனங்களை நல்ல மகிமையான நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் 3 காரியங்களை அந்த தேசத்துக்கு செய்தார், அந்த ஜனத்துக்கு செய்தார். இந்த சபைக்குள்ள இருக்கிற உங்களை நல்ல நிலைமைக்கு, பாழான நிலைமையிலிருந்து பயிர் நிலங்கிற நிலைமைக்கும், பட்டுப்போன நிலையிலிருந்து துளிர்க்கிற அனுபவத்துக்கும், நிர்மூலமான நிலைமையிலிருந்து திரும்பவும் எடுப்பித்து கட்டப்படுகிற அனுபவத்துக்கும் கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு அதே 3 காரியத்தை, எந்த 3 காரியம்? அவர்களுக்கு செய்த அந்த 3 காரியத்தை கர்த்தர் தம் ஜனத்துக்கு செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் அந்த தேசத்துக்கு என்ன காரியத்தை செய்தார்னா 3 காரியம் செய்தார். அதைத்தான் நமக்கு செய்ய விரும்புகிறார். 1, ஆண்டவர் என்ன செய்தார்? எடுப்பிப்பார். என்ன செய்வார்? எடுப்பிப்பார். 2வது, அரண் போடுவார். எடுப்பிக்கப்பட்ட அந்த பகுதிகளை சுற்றிலும் அரண் போடுவார். 3வது, கவனிங்க, பாழாய்ப்பு, உங்க கண்ணு முன்னால சரிந்து போன உங்க காரியங்கள் எங்க, இது எதுவுமே கதை கிடையாது. வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டு நாட்களை கர்த்தர் செய்த காரியம். அல்லேலூயா. அந்த நாட்களே செய்வார் என்றால் கிருபாசன தண்டையில வரக்கூடிய இந்த நாட்களை எத்தனை அதிகமாய் செய்வார்? அந்த விசுவாசத்தோடு கவனிங்க. கண்ணு முன்னால கையை விட்டு போய் சரிந்து போய் முறிந்து போன காரியத்தை அதே கண்ணு முன்னால ஆண்டவர் அப்படியே எடுப்பித்து தந்தார். எடுப்பிக்கப்பட்டது, புழுதியில தள்ளப்பட்டது, அந்த புழுதியில இருந்து எடுப்பித்தார். குழியில தள்ளப்பட்டதை அந்த குழியில இருந்து யோசேப்பை எடுத்தார். உளையான சேற்றில் தள்ளப்பட்ட தாவீதை அந்த உளையான சேற்றில இருந்து எடுப்பித்தார். அல்லேலூயா. எடுப்பிக்கப்பட்ட அந்த வேலையை முடிச்ச உடனே அடுத்த நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னா, அரண் போட்டார். சுற்றிலும் அரண் போட்டார். இந்த அரண் எதுக்கு அப்படின்னா, ஒன்று, திரும்ப உன்னை யாரும் பிடுங்கக்கூடாது. உன்னை கர்த்தர் நாட்டின் இடத்துல இதுக்கு முன்னால நிறைய பேர் வந்து விளையாண்டுட்டு போயிருக்கலாம். இனி ஒருவரும் உன்னை பிடுங்காமல் இருக்கும்படிக்கு அவரும் பிடுங்க மாட்டார், ஒருத்தரையும் பிடுங்கவும் கர்த்தர் விட மாட்டார். இதுக்காக சுத்தி என்ன போடுறாரு? அரண் போடுகிறார். சுற்றிலும் அரண் போடுகிறார். அரண் எதற்கு அப்படின்னா, சத்துரு இனிமே உட்புகுதல் இருக்கக்கூடாது. அவன் திரும்ப உள்ள வரக்கூடாது. உன் எல்லைக்குள்ள சத்துரு திரும்ப வரக்கூடாது. இதுக்கு முன்னால ஏதோ உன்னுடைய தவறினாலேயோ இல்லை சத்துரு திட்டமிட்டதுனாலேயோ ஏதோ காரியத்தில் சத்துரு உன் வாழ்க்கைக்குள்ள வந்து சீரழிச்சுட்டு போயிட்டான். இனிமே உனக்குள்ள உன் எல்லைக்குள்ள சத்துரு உள்ள வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சுற்றில அரண் போடுகிறார். மூணாவது எதுக்கு அரண் போட்டாருன்னா, உள்ள கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை தந்திருக்காரு. அது ஏற்கனவே பார்த்தோம். என்ன ஆசீர்வாதம்னா, லீபனோனின் மகிமை, சாரோனின் அலங்காரம், ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதம். இதை அவன் எடுத்துட்டு வெளியே ஓடிடக்கூடாது, உள்ள வரவும் கூடாது, அதை எடுத்துட்டு வெளியே போயிடவும் கூடாது. சுற்றிலும் அரண் போட்டு இருக்கிறாரு. என் கண்ணுக்கு தெரியல பாஸ்டர், அரண் உங்க கண்ணுக்கு தெரியாது, அவன் கண்ணுக்கு நல்லா தெரியும். சில நேரங்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கிற உன் வாழ்க்கையில எடுக்கலாம், பிடிக்கலாம், பறித்து விடலாம், அவன் நாசமாக்கி உள்ளான்னு அவன் வேகமாக உள்ள வருவான். தூரத்துலேருந்து பார்க்க நீ தனி மனுஷியா, தனி மனுஷனா நீ நிற்கிற மாதிரி தெரியும். ஆனால் பக்கத்தில் நெருங்கி வரும் பொழுது நான் அவர்களுக்கு அக்கினி மதிலா இருக்கிறேன் என்று கர்த்தர் அவன் கண்களை காண பண்ணுவா. இப்போ எடுப்பித்தாரா?
இதெல்லாம் நீங்க மனதில் உள்வாங்கியோ அல்லது எழுதி வச்சோ போய் கருத்தா ஜெபம் பண்ணணும். எடுப்பீங்க. இந்த பாருங்க, இந்த பகுதி என் வாழ்க்கையில் கிடக்கு, அதை நீங்க எடுப்பீங்க. இந்த பாருங்க, இந்த என் லைஃப்ல இந்த பொருளாதார காரியம் கீழே விழுந்து, அதை எடுப்பீங்க. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் காரியம், ஆவிக்குரிய நிலைமை விழுந்து போயிருக்கு, அதை எடுப்பீங்க. ஜெப வாழ்க்கை எடுப்பீங்க, உண்மை வாழ்க்கை எடுப்பீங்க, ஊழிய வாழ்க்கை எடுப்பீங்க, கர்த்தருக்காய் ஓடுகிற வைராக்கிய வாழ்க்கை எடுப்பீங்க, வருகைக்கு ஆயத்தப்படுகிற காரியத்தை எடுப்பீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எடுப்பீங்க. கருத்தா ஜெபிக்கணும். ரெண்டாவது, ஆண்டவரே எடுப்பிக்கப்பட்ட என் காரியத்தை, உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும், கொஞ்சம் விசுவாசம் வந்துடும், எடுப்பிச்சிட்டார் போல, கொஞ்சம் ஒரு மாதிரியா நல்லா போற மாதிரி தெரியுது. உடனே அடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? உடனே ஆட்டம் போட ஆரம்பிச்சிடக்கூடாது. அடுத்த ஜெபம் சுத்திலும் ஆண்டவரே அரணை எழுப்புங்க, சத்துரு இனிமே உள்ள வரக்கூடாது, நானும் அனுமதிக்க கூடாது, அரணை போடுங்க ஆண்டவரே. எடுப்பிச்ச தேவன், அரண் போட்ட தேவன், இதெல்லாம் பார்த்து அழகு பார்க்கறதுக்காக அவர் செய்யல. மூணாவது ஒரு காரியம் செய்வார். எங்க எடுப்பிச்சாரோ, எங்க அரண் போட்டாரோ, அது என்ன செய்வார் தெரியுமா? மறுபடியும் வாசிங்க 36-35, எசேக்கியேல் 36-35. பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளும். அரணிப்பானவை, அரண் போட்டாச்சு. அரண் போட்ட உடனே அடுத்த வார்த்தை சொல்லுது, குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். இவ்வளவு நாள் நான் எதுக்கு இந்த வேலையை செஞ்சேன்னா, பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை, பார்த்து அழகு பார்க்கறதுக்கு இல்லை, இது யாருக்குரியதோ அவர்களை அதில் குடியேற்றுவதற்காக. இந்த இடம் யாருக்குரியதோ, இந்த சுதந்திரம் யாருக்குரியதோ அவர்களை அதில் குடியேற்றுவதற்காக கர்த்தர் இதை செய்கிறார். எடுப்பித்த தேவன், சுற்றிலும் அரணை போட்ட தேவன், அந்த உனக்குரியதில் தெய்வம் உன்னை குடியேற பண்ணுவார். வேற யாரு கையிலையும் போகாதுன்றார் ஆண்டவர். யாராவது பயந்து போய் உட்கார்ந்துருப்பீங்கன்னா போகாது, உனக்குரியது யாரு கையிலையும் போக விட மாட்டாரு. இன்னைக்கு வேணா உன் கையில் அது இல்லாம இருக்கலாம், ஆனா நேரம் வரும் பொழுது அதுல ஒன்னத்தான் குடியேற பண்ணுவார். நீ தான் அதுல குடியேற போற, ஒன்ன குடியேற்றுவார். எப்படி பாஸ்டர், இனிமே வாய்ப்பு இல்லை, நீ எதுக்கு யோசிக்க, நீ செய்ய போகிறது இல்ல, வார்த்தையை சொன்ன தெய்வம் இல்ல இதை செய்ய போகிறா. அவர் உன்னை குடியேற பண்ணுவார். உன் ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை குடியேற பண்ணுவார். குடியேறுவாய், உன் கையை விட்டு அது போகாது. அல்லேலூயா. இன்னைக்கு எழுத்தின்படி உங்களுக்கு உரியதா இல்லாம இருக்கலாம். ஒரு சூழ்நிலை வரும், ஒரு தருணம் வரும், ஒரு நிர்பந்தம் வரும், வந்து உன் பாதத்தில் வச்சுட்டு போவாங்க, இது உனக்குரியது, தொட்டா என் சந்ததி சபிக்கப்பட்டுரும். கர்த்தர் சொன்னாராக்கும், ஆண்டோர் உணர்த்தினாராக்கும், எனக்கு தூக்க வர விடலையாக்கும், இந்த பிடி ஆள விடுன்ட்டு கிளம்பி போவாங்க. உனக்குரியதில் உன்னை குடியேற பண்ணுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. சும்மா பாஸ்ட் வேகமா உற்சாகப்படுத்த பேசுறாருன்னு சொல்ல நினைக்காதீங்க. வேதத்துல எத்தனையோ பேரை அவர்களுக்குரியதில் தெய்வம் குடியேற பண்ணி இருக்கிறார். அந்த வைராக்கியத்தோடு இந்த ஜனத்தையும் கர்த்தர் குடியேறப்படணுங்கிற ஒரு ஜெபத்தோடு உங்க முன்னால நிற்கிறேன். கவனிங்க, எழுத்தின்படி இன்னைக்கு வேணா அது உங்களுக்கு உரியதாக இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மையின்படி அது உங்களுக்குரியது. உங்களுக்குரியது, உங்க கையில இருக்க வேண்டியது, உங்க ஆசீர்வாதம், உங்க சுதந்திரம். என்னென்னமோ நடந்ததுனால இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் தலைகளை போய் உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஒரு சாப்டர் வருது, ஒரு அத்தியாயம் வருது, ஒரு புதிய அத்தியாயம் வருது, அதுல உன்னை குடியேற பண்ணுவா. நீ குடியேற்றப்படுவாய். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன், கிளையாத் அவனை பெற்றான். இந்த ஹிஸ்டரி ஏற்கனவே நான் சொன்ன ஞாபகம் எனக்கு லேசா இருக்கு, ஆனா எந்த சர்வீஸ்ல சொன்னேன்னு தெரியல. யெப்தா ஒரே தகப்பன், 2 தாய். அவனுடைய தாயினுடைய ஹிஸ்டரி இன்னும் மோசமானது. அதனால
இந்த எப்தாவை அடுத்த வசனம் சொல்லுது, கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் வீடு ஒரே தகப்பன், தாய் மட்டும் 2 தாய். ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான் எப்தா, இன்னொரு தாய்க்கு மற்ற குமாரர்கள் பிறக்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, வளர்ந்த உடனே ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எப்தாவை நோக்கி சொல்றாங்க, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. எல்லா வீட்லயும் பிரச்சனை இதுதானக்கும். நீங்க வாடகை வீட்டில் இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு எந்த சுதந்திரம் இல்லாம இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொத்து சுகம் வீடு காடு கரை எங்க பேர்ல எங்க அப்பா பேர்ல ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் உறவு இப்ப வரை உங்க கூட டிராவல் ஆகுது. இது மட்டும் இருந்துச்சாங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் எப்தா மாதிரி தான் மாறி இருப்பீங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. ஒண்ணு சேர்ந்துட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்தா தனி மனுஷன், மீதி அத்தனை பேரும் ஒரு கூட்டணி. ஒரு வீட்டுக்குள்ள 2 கூட்டணியா பிரியுது. 2 கூட்டணி பிரிஞ்சு ஒரு கூட்டணி ஒரு தனி மனுஷனை பார்த்து சொல்றாங்க, உனக்கு எங்க தகப்பன் வீட்டுல சுதந்திரம் இல்ல. இவனை விட்டா சொத்துல பங்கு கேட்பான், இவனை விட்டா இவனை சுதந்திரத்துல பங்கு கேட்பான், இவனை இங்க இருக்க விடக்கூடாது. கொஞ்சம் நம்ம மெஜாரிட்டியா ஒண்ணு சேர்ந்து கொடுவோம். மெஜாரிட்டியா ஒண்ணு சேர்ந்து அவனை விரட்டி விடுறாங்க. விரட்டி விடப்பட்டவன் தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, உடன்பிறப்புகளும் ஆதரிக்கல, ஆதரிக்க வேண்டியவங்களும் ஆதரிக்கல, தனித்து விடப்படுகிறான், விரட்டப்படுகிறான், தூர எறியப்பட்டான். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷன் எப்தாவோட கூடிக்கொண்டு அவன் சூழ்நிலை அவனுடைய லைஃப் ஸ்டைல மோசமாக்கிருச்சு. சில நேரங்களில் சிலர் மனிதர்கள் வாழ்க்கையிலுடைய நடைமுறை வாழ்க்கை மாறி போகிறதுக்கு அவங்க குடும்பமே ஒரு காரணமா மாறிடுது. இதுவரைக்கும் நல்லா இருந்த மனுஷன், ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த இடத்துலயும் எப்தா கத்தரை விடலையாக்கும். பிந்தின வசனங்களை சொல்லுவான், இந்த வருடத்துல அவன் கத்தரை விடல. தொடர்ந்து வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து 2 வசனம் தான் ஊடல கிடக்கு. 2 வசனம் தான். அதுல சில மாதமோ ஒரு சில வருஷங்களோ ஆயிருக்கு, அவ்வளவுதான். அந்த காலம், அந்த குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து ஒரு பெருங்கூட்டம் எப்தாவை தேடி வராங்க. எப்தாவை தேடி வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் அன்னைக்கு வேற நம்ம லாங்குவேஜ்ல ஏண்டா அன்னைக்கெல்லாம் கண்டுதல்ல, அன்னைக்கு தூக்கி எறிஞ்சு விரட்டி விட்டீங்கடா, சுதந்திரம் இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நான் வேணுமாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். தெரியுமா அர்த்தம் என்ன தெரியுமா? இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். எந்த எல்லையை விட்டு அவனை அனுப்புனாங்களோ, எந்த கூட்டம் அவனை அனுப்புச்சோ, உனக்கு சொத்துல பங்கு இல்லை, சுதந்திரம் இல்லை, வெளியே போ, தூரப்போ, இனிமே உனக்கு எனக்கும் உறவு இல்லை, ஒட்டு இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டாங்களோ, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாலே அவங்க சொல்றாங்க, ஏப்பா நீ வந்து எங்க மேல தலைவனா. என்ன தெரியுமா? உனக்குரிய சொத்து உனக்கு மட்டும்தான், உன் சுதந்திரம் உனக்கு மட்டும்தான், எங்களை விட்டு போக வேண்டாம், எங்க கூட இரு, உன் சொத்தை உன் கையில தர்றோம்னு சொல்லி கையில தள்ள பாதத்துல வச்சு நீ வந்து ஆகணும். நாங்க குடியேற பண்ணுகிற கர்த்தர் எப்தாவுக்குரிய சுதந்திரத்துல சில காலம் அவனை விரட்டி விட்டாலும், சில காலம் பங்கு இல்லை, சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி அவனை தூக்கி எறிந்தாலும், குடியேற பண்ணுகிற கர்த்தர் எப்தாவை நினைவு கூர்ந்த பொழுது அவனை திரும்பவும் குடியேற பண்ணினார். அவனுடைய சுதந்திரத்துல குடியேற பண்ணினார், அவனுக்குரியதுல குடியேற பண்ணினார். நான் முதலே சொன்னேன்ல,
எழுத்தின்படி இன்னைக்கு வேணா உங்களுக்குரியதா இல்லாம இருக்கலாம், ஆனா வருவாங்க, வந்து கூப்பிடுவாங்க. உன் ஜெபம் ஒரு நாள் கதவை திறக்க வைக்கும். கதவை பூட்டி ஜெபிக்கிற உன் ஜெபத்துக்கு ஒரு நாள் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கும். திறந்து பார்த்தா யாரு நிப்பா தெரியுமா? யாரு வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க முன்னால நிப்பாங்க. யாரு விரட்டி விட்டாங்களோ அவங்க வாசல்ல நிப்பாங்க. உன் ஜெபம் தான் என்ன வாழ வச்சுச்சு, உன் ஊழியம் தான் என்ன ஆசீர்வதிச்சுச்சு, உன் சுதந்திரத்துல வந்து நீ குடியேறு என்று உனக்குரியதில் உங்களுக்குரியதில் உங்களை குடியேற பண்ணுகிற கர்த்தர். இத நமக்கு ஊழியர்களாக எங்களுக்கு சொல்ல வேண்டாம், எங்களுடைய அழைப்ப மறுபடியும் எங்களுக்குரிய ஸ்தானத்தில் நிறுத்துகிறவர், எங்கள் தரிசனத்தில் மறுபடியும் எங்களை நிறுத்துகிறவர், எங்களுக்குரிய ஸ்தானத்தில் மறுபடியும் ஊழியரை நிறுத்துகிறவர். உங்களுக்குரிய சுதந்திரம் உங்களுக்கு தான், உங்களுக்குரிய அழைப்பு உங்களுக்கு தான். குடியேற பண்ணுவான். என் கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறோம், கண்ணை மூடுங்க. இந்த குறிப்பை இருதயத்திலிருந்து கர்த்தரிடத்துல ஏறிடுங்க. என்னை குடியேற பண்ணுகிறவர், எனக்குரியதில் குடியேற பண்ணுகிறவர். ஆதியாகம புஸ்தகம் 28:5. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். ஏன் அனுப்புன? ஏன்பா அனுப்புன? ஈசாக்கு யாரு? ஈசாக்கு யாருங்க? யாக்கோப்புக்கு ஈசாக்கு யாருன்ற? அப்பா. 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 யாக்கோப்பு எந்த வீட்டுல தான் இருக்கணும்? அப்பா. மாமன் வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி வாரான், மாமன் பின்னால துரத்திட்டு வாரான், ஏன் போறேன்னு. ஆனா அப்ப வெளியே போன்னு துரத்தி விடுறான். சொல்றது புரியுதா புரியலையா? வசனம் படிச்சிருப்பீங்க. மாமா லாபான் வீட்டில இருந்து வெளியே வரும்போது பின்னாலேயே துரத்திட்டு வரான். ஏன் சொல்லாம வந்த? சொன்னா உன்னை கன்னியாகுமரி ட்ரம்ஸ் அடிச்சு ஒன்று அனுப்பிச்சிருப்பேன்ல, ஏன் சொல்லாம? ஆனா அப்பா அவன் எந்த வீட்டில் குடியிருக்க வேண்டியவன்? அவனுடைய சுதந்திரம் எங்க இருக்கு? அவனுக்கு உரிமை எங்க இருக்கு? அவன் எங்க தான் குடி இருக்கணும்? அப்பா வீட்டில் தான். அப்பா வீட்டில் குடியிருக்கணும். ஆனா அப்பானே என்ன செய்யறான்? மாமன் செய்ய வேண்டியது யார் செய்யறான்? அப்பா அனுப்பி விடுறான். இவனுக்கு சுதந்திரம் இருக்கிற இடத்துல இருந்து, இவனுக்கு உரிமை இருக்கிற இடத்துல இருந்து, இவன் குடியிருக்க வேண்டிய இடத்துல இருந்து குடியற்று, குடி அறுக்கப்பட்டு துரத்தப்படுறான், அனுப்பப்படுறான். இவன் அனுப்பப்பட்டான் பாருங்க. இவன் அனுப்பப்பட்ட சூழ்நிலையை கொஞ்சம் நான் சொல்றேன். இவன் ஆண்டவர்கிட்ட போற வழியில ஒரு நாள் பிரயாணம் முடிஞ்ச உடனே ஒரு ஜெபம் பண்ணுவான். அந்த ஜெபம் முழுவதும் அவனுடைய இருதயத்தில் இருந்த பயம், அந்த பயத்தினாலேயே அந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம் என்ன தெரியுமா? அவன் ஜெபத்தை கொஞ்சம் ஊத்து கவனிங்க. 28:20 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை காப்பாத்துங்க. அப்படின்னா தனியா இருக்கிற ஒரு பயம். எனக்கு உண்ண ஆகாரம் கொடுங்க அப்படின்னா வழி போக்கல, அவனுக்கு சாப்பாடு இல்லை, பட்னியோடு இருக்கான். வஸ்திரம் கொடுங்க, மாற்று வஸ்திரம் கையில் இல்லை. அடுத்த வசனம் முக்கியம். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால். பிள்ளை அங்கிருந்து புறப்பட்டது முதல்ல கண்ணில் கண்ணீர், மனசுல ஒரு வேதனை. என்ன தெரியுமா? குடியிருக்க வேண்டிய இடத்துல இருந்து இப்படி விரட்டி விடுறாங்களே, உரிமை உள்ள இடத்துல விரட்டி விடுறாங்களே. திரும்ப நான் என் அப்பாவை என்னைக்கு பார்ப்பேன், என் அம்மாவை என்னைக்கு பார்ப்பேன், என் ஸ்தானத்துக்கு திரும்ப நான் என்னைக்கு வருவேன்? அழுதுகிட்டே வந்திருக்கான். வழிநடுக அழுதுகிட்டே வந்தவன் தான் இப்ப கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்த உடனே அந்த அழுகையை ஜெபமா மாத்துறான். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எங்க அப்பா வீட்டில் வந்து என்னை சேர்த்துருங்க. ஏன்னா என் ஸ்தானம் அங்கதான் இருக்கு, நான் குடியிருக்க வேண்டிய அங்கதான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேட்கிறான், என் அப்பா வீட்டில் மறுபடியும் என்னை கொண்டு வந்து சேர்த்துருங்க. அவங்க அப்பா வீட்டில் எந்த குறையும் இல்லைங்க. தாத்தாவே சீமான். அப்ப அப்பா எவ்வளவு பெரிய ஆளை நினைச்சுக்கோங்க. தாத்தா சீமான் அப்பா 100 மடங்கு ஆசீர்வாதம் பஞ்ச காலத்துல வாங்கினவர். வீட்டில் அவ்வளவு செல்வாக்கு இருக்கு, பொன் வெள்ளி இருக்கு, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க. ஒரு நாள் சமையலுக்கே ஒரு பெரிய டீம் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள ஈசாக்கு வீட்டில் இருந்து
அந்த சொத்துக்கு இரண்டாவது உரிமைக்காரன், மூத்தவது சேஷ்ட புத்திரன் ஏசாவா இருந்தாலும் இவனும் உரிமைக்காரன். இவன் அனுப்பி விடப்பட்டான். கவனிங்க, அப்பதான் இதை கொஞ்சம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. இவன் 20 வருஷம் போய் மாமா வீட்டில் குடியிருக்கிறான். இவன் வாழ்க்கையை நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கு மனிதர்கள் செய்த காரியத்தை நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3ஆம் நபர் லாபான் செய்த காரியம் கூட அவ்வளவு பெருசா இல்லை. ஆனா அவன் சொந்த குடும்பம் அவனுக்கு என்னென்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்றேன், கவனிங்க. இவனை அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட வேண்டிய அவசியமே இப்ப இல்லை. அப்பா அம்மா நினைச்சா காரியத்தை சால்வ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனா இவன் போய் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு அப்பாட்ட கேட்கவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அதை நான் சொல்லக்கூடாதுல்ல. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அப்படி சொன்னா கோச்சுக்கிடுவீங்க. பேரை சொல்லிக்கிடுவோம். யாரு? இங்க யாரு இல்லையே அந்த பேர்ல இருந்தா நான் அந்த ரெபேக்காலத்தான் சொல்றேன். சரியா? அவன் பேசாம அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ சும்மா இருக்க மாட்டாம, வா நான் உனக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னவ ஐடியாவெல்லாம் கொடுத்து. ஏன்னா அப்பனை பத்தி இவங்க 2 பேர்த்தோட அவளுக்கு தான் நல்லா தெரியும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். உங்க வீட்டுக்காரர் எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சனால தான் உங்க பிள்ளைக்கு புது புது ஐடியாவோ கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன வருது, மனசு வருது. அவன் யோசிப்பான், அம்மாவுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் வேலை செய்ய, உங்களை விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்போ புது ஐடியாவை கொடுக்குறான். அவங்க அப்பா நாக்கு எதை ருசிக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவன் நாக்கு எப்படி இருக்குன்னு இவளுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இவ கையாலவே சமைச்சு கொடுக்குறான். அப்போ எனக்கு ஒரு வார்த்தை அவ சொல்லுவா, ஒருவேளை அவர் என்னை கண்டுபிடிச்சு சபிச்சு தள்ளிட்டான்னா நான் என்ன செய்ய? அப்போ ஒரு வார்த்தை அவ சொல்லுவா. ஒரு பக்கம் என்ன அது அசைச்சிச்சு, ஆனால் இன்னொரு பக்கம் அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும். அதுக்கு முந்தின அதிகாரம் 27வது அதிகாரத்துல 12 வாசிங்க. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார். தடவி பார்த்தா இவன் உடம்பெல்லாம் என்னது? அவன் உடம்புல என்னது? ரோமா. இது ஃபுல்லா பிளாட்டு. என்ன? இதை தடவி பார்த்தா அது வயக்காடு, இது பிளாட்டு. தடவி பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும். அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல கோபத்துல சபிச்சு தள்ளிட்டார்னா சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். அதுக்கு அவர் சொல்லுவா உடனே 13ஆம் வசனத்துல, அந்த இடத்துல ரெபேக்காளை நான் பாராட்டுறேன். வாசிங்க. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். அவர் ஆசீர்வதிச்சாருன்னா அதை நீ வாங்கிக்கோ, சபிச்சாருன்னா அதை நான் வாங்கிக்கிறேன். இப்படி பேசுனவ பாராட்டணுமா இல்லையா? இந்த தாயை பாராட்டணுமா இல்லையாங்க? பிள்ளைக்காக சாபத்தை தன்மேல் போட்டுக் கொள்ளுகிற ஒரு தாய். சரியா? ஒண்ணே அனுப்பிவிடும் போது இதே அதிகாரம் கடைசி நீங்க வாசித்தீங்கன்னா 45 வாசிங்க. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். இப்போதைக்கு இப்போ மறுபடியும் நான் உன்னை இங்க வரவழைப்பேன். யார் சொல்றா? ரெபேக்கா. யார் சொல்றா? ரெபேக்கா. இந்த வாக்கு நிறைவேற்றப்பட்டுச்சா? இந்த வாக்கு நிறைவேற்றப்பட்டுச்சா? என்ன கவனிங்க, நமக்கு நிறைய பேர் வாக்கு பண்ணியிருக்காங்க. மனிதர்கள் நிறைய பேர் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. சிலர் பாசத்தின் மிகுதியில் நிறைய வாக்கு பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் பொய்யான வாக்கு பண்ணல, ஆனா நிறைவேற்றப்படாத வாக்கு. இன்னைக்கும் அநேகர் சொன்ன வாக்கு நிறைவேற்றப்படாத வாக்கு. இவன் சொன்னாலே நீ இப்போதைக்கு போ, ஆள் அனுப்பி உன்னை அழைப்பிப்பேன். இவன் போய் 20 வருஷம் ஆச்சு, ஒரு ஆள் அனுப்பட்டும். எத்தனை வேலைக்காரங்க உள்ள இருக்கிறாங்க. ரெபேக்காளே, உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும்னு சொன்னையே, இப்ப போ உன்னை திரும்ப வரவழைப்பேன்னு சொன்னையே. தாயே, எங்க தாய் போன இவ்வளவு நாளா? அதுக்கப்புறம் உண்மையை சொன்னா ரெபேக்காள் கிறிஸ்டி பாவார். நிறைவேற்றப்படாமலேயே ஓட்டத்தை முடிச்சிட்டா. இதாங்க உலகம், இதாங்க உறவு, இதாங்க மனுஷர்கள். இவன் போனதுக்கு அப்புறம் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் கொஞ்சம் ஏதாவது நடந்திருக்கணும். உன்னாலதான் இப்படி, உன்னாலதான் இப்படி, உன்னாலதான் என்னாலதான் சொல்லி கொஞ்சம் உள்ளுக்குள்ள மோதல் ஆயிருக்கணும்.
இந்த மோதல்ல தனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே தான் கொடுத்த வாக்க மறந்துட்டான். எப்போதுமே மனிதர்கள் எதுவரைக்கும் உங்களுக்கு கூட ஆதரவா நிற்பாங்கன்னா, தங்களுக்கு ஒரு துளி பிரச்சனை இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு முழு ஆதரவா இருப்பாங்க. தங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வந்துட்டா இடத்த கால்வின்றது மட்டுமில்ல, உன்னை யாருன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு ஓடி போயிடுவாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான், எனக்கு சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லியிருக்கிறா, வாக்கு பண்ணியிருக்கிறா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் உன்னை அவங்க நினைக்கிறாங்கன்னு. அவங்க உன்னை மறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இது யாருக்கோ சொல்றாரு, அவங்க உங்களை மறந்து எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு. ரெபெக்காள் யாக்கோபை மறந்து வருஷங்கள் ஆயிட்டு. எனக்கு இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவ சொல்றா, நான் உன்னை இங்கே வரவழைப்பேன். நீ மனுஷங்கிறத மறந்துட்டு பேசுறையே, குடியேற பண்ணுகிற ஒரு கர்த்தர் ஒருவர் தாமாக்கும், மறுபடியும் திரும்பி வர பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் தாராக்கும். உங்களை திரும்பவும் கொண்டு வருவேன்னு சொல்லி அல்லது குடியேற பண்ணுவேன்னு சொல்லி மனிதர்கள் வாக்கு பண்றாங்களே, அதை கையில் எடுக்காதுங்க. ஆனா கர்த்தர் சொன்னார்ல, குடியேற பண்ணுவேன்னு சொல்லி, அதை உண்மையாய் நம்புங்க, அது நிச்சயம் நிறைவேறும். யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். எந்த ஊருக்கு அனுப்பிவிட்டான் தெரியுமா? அதுக்கு முந்தின 2 வருஷத்துக்கு மேல 2ஆம் வசனமா, எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய். தாயினுடைய தகப்பன் பெத்துவேல், லாபான் பெத்துவேல் இருக்கிற வீட்டுக்கு போ. என்ன கவனிங்க, இப்ப எங்க அனுப்பி விடுறான் ஈசாக்கு? எங்க அனுப்பி விடுறான்? பதான் அராம், லாபான் பெத்துவேல் வீட்டுக்கு. இதை கேட்ட உடனே இன்னொரு சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் வருமே. லாபானும் பெத்துவேலும் அதற்கு பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் நலம் புலம் ஞாபகம் வருதா இல்லையா? இந்த வசனம் இது 24 இருக்கு. இப்ப அங்க போக வேண்டாம், என்ன கவனிங்க. ஈசாக்குக்கு பொண்ணு வாக்க ஆபிரகாம் எலியேசரை அனுப்பி விட்டார்ல, அந்த ஊருக்கு இப்ப ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி விடுறான். இன்னும் ஒரு முறை கூட சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஈசாக்குக்கு பொண்ணு வாக்க ஆபிரகாம் எலியேசரை அனுப்பி விட்டார்ல ஒரு ஊரு, மெசொப்பொத்தேமியா அதுக்கு பேரு. அதுக்கு உள்ள இருக்கிற ஊருக்கு பேரு தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், அதுக்குள்ள கோவில்பட்டி. மெசொப்பொத்தேமியாங்கிறது அந்த ஊர், அந்த நாடு. ஆபிரகாம் ஈசாக்குக்கு பொண்ணு வாக்குறதுக்காக எலியேசரை ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சாரு. அந்த ஊருக்கு இப்ப ஈசாக்கு தன் பிள்ளை யாக்கோபை அனுப்பி வைக்கிறான். இதுல என்ன பாஸ்டர் ஒரு வித்தியாசம் இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன கவனிங்க. ஆபிரகாம் எலியேசரை அனுப்பும் பொழுது எலியேசர் ஒரு வார்த்தை கேட்பாரு, ஒருவேளை பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு காட்டுறதுக்கு ஈசாக்க அந்த ஊருக்கு நான் கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன வார்த்தை? வாசிங்க 24:5 வாசிங்க. அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தாள். அவ நான் என்ன அர்த்தம்னா, நான் என்னுடைய மணவாளனை பார்க்காம என் வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. நான் என்ன செய்ய? அவரை பார்க்கணும். போட்டா இருக்கா? வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா? கேட்டானே என்ன செய்ய? அதுக்கு நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்றான். கண்ணுல காட்டினா சரி, இந்த அழகனா நான் சரின்னு சொல்லிடுவாள, அதுக்காக நான் திரும்ப கூட்டு போகட்டுமான்னு கேட்கிறா. அடுத்த வருஷம் கவனிங்க. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன் போக வேண்டான்னு இருந்தான்? அங்கிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அந்த ஊருக்கு பேரு பதனராம். பதனராம்னு எவரைய அர்த்தம் நுகத்தடி. நுகத்தடி, நுகத்தடியிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்திருக்காரு. மறுபடியும் என் பிள்ளைய நுகத்தடிக்குள்ள கொண்டு போயிடாத அப்படின்னு யாரு சொன்னா? அப்பா தனக்காக அன்னைக்கு பேசினார். ஈசாக்குக்காக அன்னைக்கு அப்பா பேசினாரு. என் பிள்ளைய அந்த ஊருக்கு மட்டும் அனுப்பிடாத, கூட்டு போயிடாத, வான் பண்றாரு, எச்சரிக்கையாரு, கோவப்பட்டு சொல்றாரு.
ஈசாக்கே, உன்னை உன் அப்பா அனுப்ப விரும்பாத இடத்துக்கு உன் பிள்ளைய நீ அனுப்புறேப்பா. உன் அப்பா உன்னை அனுப்ப விரும்பல. உங்க அப்பா ஆபிரகாம் உன்னை அனுப்ப கூடாது, என் பிள்ளைய கூட்டிட்டு போயிடாத, அவ்வளவு தங்க பார்த்த பத்திரமா உன்னை பாதுகாத்தாரு, உன்னை அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்தார். ஆனா அந்த ஊருக்கு உன் பிள்ளை யாக்கோப நீ அனுப்பி விடுறிய, இது என்னையா நியாயம்? உனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? உங்க கண்ணு முன்னாலேயே இந்த அநியாயம் நடக்கும் தெரியுமா? உங்க கண்ணு முன்னாலேயே அவங்க விரும்பாதத எனக்கு செய்யறாங்க. நான் சொல்லுவேன், நான் சாப்பிடாத சாப்பாடை வேற யாருக்கும் நான் கொடுக்க கூடாது. ஒரு சாப்பாடு ஒரு மாதிரி ஆயிட்டு நான் சாப்பிட விரும்பல, அதை யாருக்கும் கொடுக்கூடாது. நானே சாப்பிடல, வேற யாருக்கு கொடுக்குறேன்? பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்பேன். எதுக்கு? அவன் சாகிறதுக்கா? நீ வாழ். அப்படி என்ன அவனை சாகடிச்சு நான் வாழணும்? ஒரு காரியத்தை நான் சாப்பிட்றது தான் அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கணும். நான் சாப்பிடாததை அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்க கூடாது. உன்னை அனுப்ப விரும்பாத இடத்துக்கு உன் பிள்ளைய அனுப்புறையே. ஏன்னா அவன் போகும்போது யோசிச்சிருப்பான். சரித்திரம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஈசாக்கு கண்டிப்பா தெரிஞ்சு, ஈசாக்கு ரெபேக்காள் யாக்கோப்புக்கு சொல்லியிருப்பா, இப்படிலாம் நடந்துச்சாங்கன்னு சொல்லி அந்த காலத்துல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரெயின்ஸோ, இன்னைக்கு இருக்கிற என்ன இருக்கு வேற, இன்னைக்கு இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு ஊட்டுறதுக்காக போட்டு கொடுக்கீங்க பாருங்க, இதெல்லாம் அங்க கிடையாது. அன்னைக்கு கதை சொல்லி கதைன்னா அவங்க கடந்து வந்த அனுபவத்தை பேசி பேசியே வளர்த்தாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். போகும்போது யாக்கோப்பு அழுதுகிட்டே போறான். எங்க தாத்தா எங்க அப்பாவை அனுப்ப விரும்பாத ஊருக்கு எங்க அப்பா என்னை அனுப்புறாரு. அங்கிருந்து அவன் இருக்கிற ஊருக்கு பெயர் சபா. ஈசாக்கு இருக்கிற ஊருக்கு பெயர் சபா. அனுப்புற ஊருக்கு பெயர் 16. எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 772 கிலோமீட்டர். 772 772 கிலோமீட்டர். எப்படி அனுப்பிவிட்டான் தெரியுமா? கால்நடையா. அவன் வீட்டில் குதிரை இருக்கு, ஒட்டகம் இருக்கு. ஒரு குதிரையை கொடுத்து விடு, சரி ஒரு ஒட்டகத்தை கொடுத்து விடு. ஈசாக்கே, உன்னை பெண் பார்க்கறதுக்கு உங்க அப்பா எலியேசர்ட்ட 10 ஒட்டகம் கொடுத்து விட்டாரு. உனக்கு வந்தா ரத்தம். ஒரு ஒட்டகம் இந்த காலத்து ஒரு பென்ஸ் கார் மாதிரி. பென்ஸ் கார் உங்களுக்கு தான் எடுத்துக்க கோடியா? சரி, ஒரு பென்ஸ் கார். ஈசாக்கு, உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு உங்க அப்பா 10 பென்ஸ் கார் கொடுத்து விட்டாரு. உன் வீட்டில் எத்தனை நிக்கி? உன் பிள்ளை தானே, உன் பிள்ளை தானே. உன் கண்ணு முன்னால நடந்து போறான். அது எவ்வளவு வலிச்சிருக்கும் யாக்கோப்புக்கு. நடந்து போறான். கொஞ்சமாவது இறங்குனியா? இந்த ஒட்டகத்தை கூட கொடுத்து விடு, 2 வேலைக்காரங்களை கொடுத்து விடு, அவனை அனுப்பிட்டு நீங்க வந்துருங்க சொல்லியிருக்கலாம்ல. என்ன ஒண்ணும் இல்லாமையா இருக்கிற நீ? இதாங்க மனுஷன், இதாங்க உலகம். உனக்கான பரிகாரம் அவன் பாக்கெட்ல இருக்கும், வெளியே எடுக்க மாட்டான். ஆனா வாய் நிறைய பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, வரிசையில் நின்று பேசுவாங்க. அழாத, கலங்காத, கர்த்தர் கைவிட மாட்டா, உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். உன் பாக்கெட்டை திறந்தன்னா இப்போ அவன் பசி ஆறிடும். அந்த பாக்கெட்டை திறக்கிறதுக்கு உனக்கு மனசு இருக்கா? அதை திறக்க மாட்டான். உனக்கு வாயால ஆறுதல் சொல்றதுக்கு லாரி பிடிச்சு வருவாங்க. ஆனா கை நீட்டி உனக்கு உதவுறதுக்கு. இதான் யாக்கோப்பின் நிலைமை. கால்நடையா போறான். அவன் நிலைமையை கொஞ்சம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நுகத்தடிக்குள்ள அனுப்பப்படுறான், கால்நடையாய் அனுப்பப்படுறான், தனக்கு உரிமையான இடத்திலிருந்து அனுப்பப்படுறான். துணைக்கு ஒரு நபர் கூட வரல. 772 கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் கூட 700 கிலோமீட்டர் தான் வரும். அதிகபட்சம் 700 தான் வரும், 600 தான் வரும். இது அதையும் தாண்டி ஆந்திராவுக்கு அடுத்து கிட்டத்தட்ட நெல்லூர் வரைக்கும் போகணும், சூலூர்பேட்டை வரைக்கும், ஆந்திரா அங்க வரைக்கும் போகணும். கன்னியாகுமரியிலிருந்து கால்நடையா. பெத்த பிள்ளை கொஞ்சம் கூட ஈவரக்கல்ல. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஒரு வழி நிறைஞ்ச ஒரு இருதயத்தோடு யாக்கோபு அனுப்பிவிடப்பட்டான். இந்த வேதனையை இருதயத்தில் வச்சு இதை பார்த்து தான் கர்த்தரை இறங்கினாருங்க.
ஆண்டவர் ஏன் குறுக்க வந்தார் தெரியுமா? அவன் வேதனையை கர்த்தர் அறிஞ்சாரு. வீட்டில இருந்து புறப்பட்டு வரும் பொழுது அவனுக்கு இருந்த வேதனைய அம்மா அறியல, அப்பா அறியல. கொடுத்த வாக்கு 20 வருஷமா மறக்கப்பட்டது, நிறைவேற்றப்படல. மனுஷர்கள் கொடுக்க வாக்கு அவங்க போயிருவாங்க, வாக்குறுதியும் போயிடும். ஆனா இவன் வேதனை அறிஞ்ச தேவன். இதுக்கு மேல யாக்கோபால தொடர்ந்து போக முடியாதுங்கிறதுனால கர்த்தர் இறங்கினாரு. எப்போ இதுக்கு மேல உன்னால டிராவல் பண்ண முடியாதுங்கிற நிலைமை உனக்கு வருதோ, அடுத்த நிமிஷமே தெய்வம் இறங்கிடுவாரு, குறுக்கிடுவாரு, வசனத்தை கொண்டு உன் கூட இடைபடுவாரு, கிருபையை கொடுத்து உன்னை பலப்படுத்துவாரு. வந்த உடனே அவன் கேட்டது, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், எங்க அப்பா வீட்டுக்கு என்ன திரும்ப கொண்டு வாங்க, திரும்ப கொண்டு வாங்க. அங்கதான் என் குடியிருப்பு, என் சுதந்திரம். மற்ற எல்லாம் விட்டுருங்க, இந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சுக்கிறேன், எங்க அப்பா வீட்டுக்கு திரும்ப. இதே ரெபெக்காலும் சொன்னா திரும்ப நான் கூட்டு வருவேன்னு சொன்னா, சொன்ன மாதிரியே இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே இருக்கு. அவ போயிட்டா, முடிஞ்சு போச்சு கதை. ஆனா கர்த்தரிடத்துல இவன் சொன்னான் பாருங்க, என் அப்பா வீட்டுக்கு என்ன திரும்ப கொண்டு வர பண்ணுவீராக. இந்த காரியத்தை கர்த்தர் கேட்டார், இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார். இவனுக்கு இந்த வார்த்தை நிறைவேறிச்சா அப்படின்னா 35ஆம் அதிகாரத்துக்கு போயிருங்க. இடையில நிறைய இருக்கு, இப்ப அதெல்லாம் நம்ம சாப்டர் கிடையாது. 35க்கு வாங்க. 27. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். ஆமேன் சொல்ல விரும்புறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சாதாரணமா வாசித்துட்டோம், இதை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். அவனுக்குரிய இடத்திலிருந்து அனுப்பிவிடப்பட்டது. அனுப்பிவிடும் பொழுது அவனுக்கு இருந்த வேதனை என்னன்னு தாய் தகப்பன் கூட அறியல, கர்த்தர் அறிஞ்சு இறங்கி வந்தாரு. அவன் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட அழுத்தமா கேட்டான், என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வாங்கன்னு சொல்லி. கேட்டு 20 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 20 வருஷம் கழித்து கர்த்தர் ஒரு ஜெபத்து, கவனிங்க, மற்ற ஜபத்துக்கெல்லாம் 20 வருஷத்துக்குள்ளேயே பதில் கொடுத்துட்டாரு. ஆனா ஒரே ஒரு ஜபத்துக்கு மட்டும் 20 வருஷம் கழிச்சு பதில் வருது. அந்த பதில் தான் 35:27. மறுபடியும் வாசிங்க. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அதை இப்படி சொல்லலாம், கர்த்தர் அவனை அவனுக்குரிய சுதந்திரத்தில் குடியேற பண்ணினார், தகப்பன் வீட்டில் குடியேற பண்ணினார். 20 ஆண்டுகள் கழித்து அவனுக்குரிய காரியத்துல தெய்வம் அவனை குடியேற பண்ணினார். அம்மா கொடுத்த வாக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு. ஆனா கர்த்தரிடத்துல ஜெபிச்சோம் பாருங்க, ஆண்டவர் அதை குறித்து வச்சு நிறைவேற்றி கொடுத்தாரு. உன் ஸ்தானத்தில் உன்னை குடியேற பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 20 வருஷம் கழிச்சு உனக்கு அவன் இந்த ஒரு நதியை கடப்பான் தெரியுமா? ஒரு யாப்போக்கு நதியை கடப்பான் தெரியுமா? அந்த யாப்போக்குங்கிற நதி வேற எதுவும் இல்லை, யோர்தானுடைய பிரான்ச். யோர்தானுடைய பிரான்ச் தான் யாக்கோப்பு. அதை கடந்து பெனியேல் சொல்லப்பட்டிருக்கல, அங்க கால் வச்சாலே அவன் கானானுக்குள்ள கால் வச்சுட்டான். நான் எப்படி பார்க்கிறேன்னா, 16 மேல சீரியா மேல இருக்கு, டாப்ல இருக்கு, கீழே கர்த்தர் அவனை மறுபடியும் கொண்டு வந்து யோர்தானை கடக்க பண்ணினார்ல. அது எதை குறிக்க தெரியுமா? அவன் தகப்பன் தேசத்துல கால் வைக்க பண்ணினான். அவனுக்குரிய வாக்குத்தத்த பூமியில அவனை குடியேற பண்ணினான். அவனுக்குரிய ஸ்தானத்துல குடியேற பண்ணினான். எத்தனை வருஷம் கழிச்சு? 20 வருஷங்கள். டயர்ட் ஆயிடாதீங்க, ஜெபிச்சதுனால டயர்ட் ஆயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க ஜெபிச்சுட்டு அப்படியே விட்டாலும் கூட அதுக்குரிய நாளில் அந்த வார்த்தை நிறைவேறுமாக்கும். அதுக்குரிய நேரத்துல உங்களை குடியேற பண்ணுவார் இந்த தெய்வம். அல்லேலூயா. எப்தாவை அவன் சுதந்திரத்துல குடியேற பண்ணினார். யாக்கோப எல்லாரும் மறந்தாலும் கர்த்தர் அவனுக்குரிய சுதந்திரத்துல அவனை குடியேற பண்ணினார். ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போறேன். உங்க சுதந்திரம் உங்க கையை விட்டு போகாது. உங்க சுதந்திரம் உங்க கையை விட்டு போகாது. இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், வரும் உங்க கைக்கு.
உன் கையை தேடி வரும். நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அவர் கொண்டு வந்து உன் கையில சேர்ப்பா. உன்னை குடியேற பண்ணுவா. நீ நிலைநாட்டப்படுவாய். இதுக்கு மேல உன்னை யாரும் பிடிங்கி போடப்பட முடியாது. ரொம்ப யோசிக்காதீங்க, விசுவாசிங்க. ரொம்ப யோசிக்க கூடாது, விசுவாசிக்கணும். எரேமியா 32:14-15 இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படிங்க வார்த்தையெல்லாம் ஆண்டவர் அவ்வளவு அழுத்தமா கொடுத்திருக்கிறாரு. யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி, அன்னைக்கே எல்லாம் வந்துருச்சு, சரியா? அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் சொல்ற முதல்ல வசனத்தை வாசிக்கிட்டு அப்புறம் உள்ள போவோம். 25 வாசிங்க. அதிலே கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையில் கொடுக்கப்படுகிறதா இருந்தும், கவனிங்க, இதெல்லாம் கவனிக்கணும், சரியா? கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேய பாபிலோன் கையில கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விளைக்கிரயமாக கொண்டு. அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நீ உனக்கு, யாருக்கு சொல்றாரு? எரேமியாவுக்கு சொல்றாரு. நீ உனக்கு, அது அழுத்தம் திருத்தமா படிங்க. நீ உனக்கு ஒரு நிலத்தை விளைக்கிரயமாக கொண்டு, ஒரு நிலத்தை நீ வாங்கு, அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். சார், இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 17 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும். இப்ப 27 வாசிட்டு 17க்கு வாங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு எரேமியாவிடத்துல, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இது வந்த உடனே இவனுக்கு விசுவாசம் வந்து இப்ப கர்த்தரை பார்த்து இவன் சொல்றான். அதான் 17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு விசுவாசம் வராது, சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. பாபிலோன் தேசத்தினுடைய வாசல்ல வந்து நிக்கிறான். சேனைகளை திரட்டிட்டு வந்து நிக்கிறான். இதை சூறையாடி கொள்ளையடித்து சிறைபிடித்து அழித்து போடுறதுக்கு வந்து நிக்கிறான். முற்றுகை போட்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் எரேமியாவை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போ, ஓம் பேர்ல ஒரு இடத்த வாங்கு, உனக்கு ஒரு இடத்த வாங்கு, அந்த கரைய பத்திரத்தை வாங்கிட்டு வந்து மண்பானையில வச்சு நிலத்துல புதைச்சுவே அப்படின்னு கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னாரு. இப்ப எரேமியா கர்த்தரை பார்த்து கேட்கிறான். வந்து நிக்கிறான் வாசல்ல, தேசத்தையே அழிக்கும்படி வந்து நிக்கிறான். இந்த நேரத்துல எனக்கு ஒரு இடத்தை வாங்க சொல்லி பத்திரத்தை பதுக்கி வைக்க சொல்றீங்களே, 70 வருஷம் கழிச்சு தானே ஜனங்கள் வரப்போறாங்க, அது வரைக்கும் நான் இருப்பேன் ஆண்டவரே. இப்ப எதுக்கு எனக்கு வாங்க சொல்றீங்க? எனக்கு இது புரியலையே, எனக்கு இது விளங்கலையே. அப்ப திரும்ப வர்ற வரைக்கும் நான் இருப்பேனா அப்படின்னு இவன் கேட்கிறான். எனக்கு இது விளங்கல, புரியல. ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாரு, அவன் நான் சொன்ன மாதிரி அவன் வந்திருக்கான். இந்த தேசத்தை அழிப்பான், எல்லாரையும் சிறைபிடிப்பான், கொண்டு போவான். 70 வருஷம் சிறையிருப்பில் இருப்பீங்க, திரும்ப நான் கொண்டு வருவேன். திரும்ப நான் கொண்டு வரும் பொழுது இன்னைக்கு நீ வாங்கியிருக்கிறேல இந்த இடம் உன் சந்ததிக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். இப்ப இவனுக்கு சந்தேகம், 70 வருஷம் கழிச்சு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு உடனே ஆண்டவர் அதுதான் சொன்னாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
விசுவாசம் வந்தோன்னு இவன் கர்த்தரை பார்த்து சொன்னா, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் புரிஞ்சவங்க மட்டும் கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்ன வாக்கு உனக்கு பண்ணாருன்னா, நீ வாங்கி வைக்கிறது உனக்கு தான் போய் சேரும், உன் சந்ததிக்கு போய் சேரும் இல்லையா? இப்ப கர்த்தர் அதை சொல்லிட்டு என்னால செய்யக்கூடாத அந்த வார்த்தை முக்கியம், செய்யக்கூடாத அதிசயமான காரியம். கவனிங்க, எல்லாருக்கும் நடப்பது போல நடந்தா அதுக்கு பேரு நிகழ்வு. யாருக்கும் நடக்காத வழியில் எனக்கு நடந்தா அதுக்கு பேரு அதிசயம். இப்ப இவங்களுக்கு யாருக்குமே நடக்காத அளவுல இவங்க காரியத்தை கர்த்தர் எடுப்பித்தார்ல, இது நிகழ்வு அல்ல, இது அதிசயம். எந்த தேசத்துக்குமே நடக்காத இவர்களுக்கு ஒரு அரண் போட்டார்ல, இது நிகழ்வு அல்ல, இது அதிசயம். 70 வருஷம் கழிச்சு கர்த்தர் இவர்களை குடியேற்றினார்ல, இதுக்கு பேரு நிகழ்வு அல்ல, இதுக்கு பேரு அதிசயம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்க போய் 70 வருஷத்துல எல்லாமே சின்ன பின்னமாயிருச்சு, சிதறடிக்கப்பட்டுச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. இன்னும் சொன்னா உருவழிஞ்சு போச்சு, அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிருச்சு. அப்படி போயிருந்தும் கூட கர்த்தர் 70 வருஷம் கழிச்சு இவங்களை மறுபடியும் கொண்டு வந்தார்ல. சொல்லுங்க, மறுபடியும் கொண்டு வந்து எங்கெங்க இவங்க குடியேறினாங்க தெரியுமா? கர்த்தர் எங்கெங்க இவங்களை கொண்டு போய் வச்சாரு தெரியுமா? மீகா மூலம் கர்த்தர் சொல்லியிருக்காரு, மீகா 4 நாளுக்கு வாங்க. இவர்களை எங்கெங்க கர்த்தர் வச்சாருன்னா, அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. நிறைய பேர் அரையும் குறையுமா கவனிச்சிருக்கிறீங்க. பைபிளையோ டிவியோ பார்த்து சேர்ந்து இப்ப படிக்க பார்க்கலாம். 70 வருஷம் கழிச்சு அவங்களை கொண்டு வரும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா? அவன் இல்ல, எல்லாரும் சேர்ந்துன்னு சொன்னேன். அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார். வேற யாரும் சொல்லல, அதிசயங்களை செய்கிற சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு 70 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தது அச்சு பிசகாம அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தில் குடியேற்றப்பட்டார்கள். தங்கள் நிலத்தின் பலனை அனுபவித்தார்கள். இந்த தன்கிற வார்த்தை இருக்குல்ல, இதுக்குள்ள எரேமியாவின் குடும்பம் இருக்கு, எரேமியாவின் சந்ததி இருக்கு, எரேமியாவுடைய எதிர்கால குடும்பத்தின் எதிர்காலம் இருக்கு. நீ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு பாபிலோனுக்கு போய் உன் ஹிஸ்டரி ஓவர் ஆயிரும். ஆனா எல்லாரும் 70 வருஷம் கழிச்சு நான் திரும்ப கொண்டு வரும் பொழுது ஒரு காரியத்தை நான் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? அவர்களை தன் ஸ்தானத்துல நான் குடியேற்றணும். அப்போ உன் சந்ததி வெறுமையா நின்றக்கூடாது, தனியா நின்றக்கூடாது என்பதற்காக 70 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு பத்திரத்தை முடிக்க வச்சு புதைக்க வச்சாரு. 70 வருஷம் கழிச்சு நடக்க போகிறது எனக்கு தெரியல, அதற்கு அஸ்திவாரத்தை என் மூலம் கர்த்தர் போட வைக்கிறாரு. நடக்க போகிறது உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு உங்க மூலம் ஒரு அஸ்திவாரத்தை கர்த்தர் போட வைக்கிறாரு. இதெல்லாம் சொல்லியிருந்தா அவன் ஏக்கர்ணக்கில் வாங்கியிருப்பான். அதுக்காகத்தான், அதுவும் ஓவரா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லி வச்சாரு. தீர்க்கதரிசிகள் எப்படின்னா கர்த்தர் சொல்றதை அப்படியே கேட்பாங்க. ஆண்டவர் எப்படின்னா இப்ப என்னமோ அதை மட்டும் தான் சொல்லுவார். புரியுதா? இப்ப என்ன உண்டோ அதை மட்டும் தான் சொல்லுவாரு. நாளைக்கு அது நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அதைத்தான் சொல்லுவாரு. அடுத்த மாசம் அதை அப்ப சொல்றேன். ஜூன் மாசம் ஃபீஸ் கட்டணும், அதை அப்ப செய்றேன். இப்ப என்ன உண்டோ அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றதை அப்படியே செய்வாங்க. இவன் அப்படியே செஞ்சிருவாங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவார். இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவார்.
அல்லேலூயா. அந்த தன் இருக்குல்ல, எப்பா 70 வருஷம் கழிச்சு இவ்வளவு விளக்கல ஆண்டவர், நான் சொல்றதை மட்டும் செய், என்னால செய்ய. சரி, அவர் சொன்னாருன்னா ஏதாவது ரகசியம் இருக்கும், நான் செய்கிறேன்னு செஞ்சா பாருங்க. எழுதப்படாவிட்டாலும் சரித்திரத்தில் நம்ம புரிந்து கொள்ளணும். குடியேற்றம் பொழுது இவன் சந்ததியும் குடியேற்றப்பட்டிருக்கும், எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல நிற்பாங்க. அப்ப இவன் சந்ததி எங்க நிற்கும்? இந்த வார்த்தையை நிறைவேற்றணும். தன் அப்படிங்கிறதுல ஒருத்தன் கூட விடப்படக்கூடாது. அதுல உன் குடும்பம் விடப்பட்டுச்சுன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும், இந்த வார்த்தை பூர்ணமா நிறைவேறாமல் போயிடும். இதாவது இவனுக்கு பரிதாபப்பட்டு செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையான சத்தியம் என்னன்னா அவர் வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழக்கூடாது. திரும்பி வந்த எல்லாரும் அவங்க இடத்துல குடியேறிட்டு இவன் குடும்பம் மட்டும் எதுவுமே இல்லாம தனியா ஒரு வாடகையோ அல்லது ஒரு வீட்டினுடைய அந்த முச்சத்திலேயோ திண்ணையிலே கிடந்தாங்கன்னா வார்த்தை பூரணமா நிறைவேறி இருக்க வாய்ப்பு இல்லை. என் வார்த்தை பூரணமா நிறைவேற்றப்படும் என்பதற்காக இப்போ வாங்கி வை, அன்னைக்கு வரும்போது அவர்கள் தன் இடத்துல குடியேற்றுவேன். உன் குடும்பமோ இன்னைக்கு வாங்கி வைக்கிற இந்த இடத்துல அவர்களை நான் குடியேற்றுவேன். புஸ்தகம் முழுவதும் படிச்சாத்தான் இந்த சத்தியம் புரியும். ஒரு அதிகாரத்தில் மட்டும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நல்லா கவனிங்க. தன் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போடுப்பா, மீகா 4:4. தன் சொல்லுங்க. தன் எத்தனை தன் வருது? 2 தன் வருது. முதல் தன்னுல 2 தன், ரெண்டாவது தன்னுல 2 தன். அந்த 2 தன் என்னன்னா தன்னா முதல்ல ஒரு தன்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல கர்த்தர் இவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து இவர்களுக்குன்னு இடங்களை எல்லாம் யோசுவா மூலம் பங்கிட்டு குடியேற்றினார்ல, அது முதல் தன். சிறையிருப்புக்கு பின்பு 70 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர்களை அதே இடத்துல குடியேற்றினார்ல, அது 2வது தன். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு தன். அன்னைக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்து உனக்குரிய இடத்துல உன்னை நாட்டினேன். இன்னைக்கு பாபிலோன்ல இருந்து கொண்டு போய் உனக்குரிய அதே இடத்துல அச்சு பிசகாம உன்னை நாட்டுவேன். தன் இடத்தில் குடியேறுவாய், தன் பலனை நீ புசிப்பாய். அதான் சொன்னேன். இந்த வசனம் எல்லாம் உள்ள இருக்கிறதுனால தான் விசுவாசத்துல சொன்னேன், உங்க கையை விட்டு உங்க சுதந்திரம் போகாது. மண்ணுக்குள்ள புதைஞ்சு போனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன் சந்ததி தான் உன் பிரயாசத்தை அனுபவிக்கும். அதை நீ விற்க மாட்ட, அதை நீ இழக்க மாட்ட. அதை வித்துதான் இதை நீ அடைக்கணும்னு நினைக்க இல்ல. உன் சுதந்திரத்தை விற்க மாட்ட, கர்த்தர் விற்க விட மாட்டாரு. பூர்வீக சுதந்திரம், கர்த்தர் நாட்டின பூர்வீக சுதந்திரம், அது உனக்குரியது. தன் இடத்தில் குடியேற பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. யாரோ சொல்ல இதை வித்துட்டு இதை வாங்கிடலாமா, அதை அடைச்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா? இல்ல, உன் சுதந்திரம் தன் இடத்துல உன்னை குடியேற பண்ணுவான். உன் பலனை நீ புசிப்ப. நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுது உனக்குன்னு ஒரு சுதந்திரம் எழுதி வைக்கப்பட்டதில்ல. அது இன்னைக்கு மண்ணுக்கு கீழே போயிருந்தாலும் எடுப்பித்து கட்டுகிறவ, அரண் போடுகிறவ, குடியேற பண்ணுகிற கட்ட இதை செய்வான். விசுவாசம் இருந்தா கண்ணை மூடி அந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. தன் இடத்தில் குடியேற பண்ணுகிறவ, தன் திராட்சை செடியில் நிழல் இல்ல, தன் அத்திமரத்தின் நிழல் இல்ல, பயமில்லாமல் உட்கார பண்ணுகிறவ. ஜெபிக்க விரும்புகிறவங்க நல்ல வைராக்கியத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து கருத்தா ஜெபிங்க. 2 நிமிஷம் கருத்தா ஜெபிங்க. சம்பந்தம் இல்லாம கர்த்தனை கூட நினைப்பூட்டுறாரு. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4:5 வாசிங்க. 4:5-6. அவர் சமாரியாவின் நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. முக்கியம், யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலம். 17 வயசுல சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாலே இவனை விரட்டி விட்டாங்க. இது அங்க இல்ல,
17 வயசுல தூக்கி குழியில போட்டு தூக்கி மீதியானட்ட வித்து அதுக்கப்புறம் அவன் அங்க எகிப்துல விற்கப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் இங்க வரவே இல்லை. அவன் அங்கதான் அவன் சரித்திரம் முடிஞ்சிச்சு. என் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுது, அவனுக்குரிய நிலம் அவன் பேர்லயே அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு எப்ப கொடுத்த எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று தெரியும், எனக்குரிய ஸ்தானத்தில் என்னை குடியேற பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறாரு. எனக்குரிய சுதந்திரம் என்னை விட்டு போக கர்த்தர் விட மாட்டாரு. உனக்குரிய சுதந்திரம் உனக்கு மட்டும்தான். யாரும் பிடுங்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அது உங்களுக்குரியது. நீ அவமானப்படுத்தப்பட்டாலும், குழியில தூக்கி எறியப்பட்டாலும், அடையாளம் தெரியாமல் நீ அனுப்பப்பட்டாலும், உனக்குரியது உன் பெயருக்கோ உன் சந்ததிக்கோ கொண்டு வந்து சேர்க்கும். சேனைகளின் கர்த்தர் இதை செய்வார். அல்லேலூயா. செஞ்சிருக்காரா இல்லையா? இதெல்லாம் இத்தனை நாள் வாசிட்டு அப்படியே நம்ம ஓடி இருப்போம். செஞ்சிருக்காரா இல்லையா? செய்வார். ஏன் செய்வார்னா, உன்னை சுற்றி இருக்கிறவங்களா, இப்போ வசனத்துக்குள்ளே போன நேரம் ஆயிருங்கிறதுக்காக நான் கொண்டு போகிறேன், முடிக்க போகிறேன். இதை ஏன் கர்த்தர் குடியேற பண்ணுகிறார்னா, நீ குடியேற்று விரட்டப்படும் பொழுது, நிர்மலமாக்கப்பட்டு அனுப்பப்படும் பொழுது, குழியில தூக்கி போடும் பொழுது, உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உன்னை பரியாசம் பண்ணாங்க. இந்த ஜனங்கள் குடியேற்று பாபிலோனுக்கு கொண்டு போகும் பொழுது பாபிலோன்ல உள்ள ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க யெகோவா தேவனை வணங்குறாங்க, அந்த தேவன் இவர்களை காப்பாற்றுவார் நினைச்சோம். அந்த இவர்கள் கர்த்தருடைய ஜனமா, இவர்கள் தேசம் கர்த்தருடைய தேசமா. கர்த்தர் தம்முடைய தேசத்தை காப்பாற்றலையா, கர்த்தர் தங்கள் ஜனத்தையே காப்பாற்றல சொல்றாங்களா? விசுவாசம் விசுவாசம் போறான், ஜபன் ஜபன் போறான், பைபிள் போறான், ஆண்டவர் போறான். அவன் நம்புற ஆண்டவர் அவனையும் காப்பாத்தல, அவன் பிள்ளையும் காப்பாத்தல. பரியாசம் பண்றாங்களா? அவன் நம்புற கர்த்தர் அவனையே சரி பண்ணல, அவன் குடும்பத்தையும் சரி சொல்றாங்களா? இதை நீங்க கேட்கிறீங்களே இல்லையோ, அவன் சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறாரு. இது உனக்கு அவமானமோ இல்லையோ, இது கர்த்தரின் நாமத்துக்கு பெருத்த அவமானமாய் பார்க்கிறாரு. அதனால கர்த்தர் என்ன செய்வார்னா, 36:22 எசேக்கியேல் 36:22 ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நல்ல கவனிங்க, உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல. நீ அழுது புலம்புற அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா அவன் உன்னை ஏசும் பொழுது என்ன சொல்லி ஏசுறான் தெரியுமா? நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை குடியேற பண்ணுவேன். அவன் உன்னை பரியாசம் பண்ணும் பொழுது என் நாமத்தை தூசித்தாமல்ல, என் நாமம் பரிசுத்தமுள்ள நாமம் என்பதை உன்னை குடியேற பண்ணி நான் நிறைவேற்றுவேன். அதை நான் நிரூபிப்பேன். ஆமென் சொல்ல விரும்புறீங்களா? இதை செய்கிற கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு குடியேற பண்ணுவா. உங்க ஸ்தானத்துல உங்களை குடியேற பண்ணுவா. எத்தனை வருஷம் ஆனாலும் குடியேற பண்ணுவா. முடிச்சிட்டேன். பாலா போச்சுன்னு புலம்பி அழுகிறேல, கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் புதிதாக்குவேன், சகலவற்றை நான் புதிதாக்குவேன். அவன் பலத்தையுமே செஞ்சு உன் காரியத்தை பாழாக்கி இருப்பான். கர்த்தர் ஒரே ஒரு நன்மை, உன்னை குடியேற பண்ணி அவர் உன் காரியத்தை புதிதாக்குவாரு, புதிதாக்கிய தீர்வாரு. இதை செய்கிற கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, இத்தனை பேர் ஆமென் சொல்றேன். என் அப்பா எனக்கு செய்வாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் அப்பா நீங்க எனக்கு செய்வீங்க. என் அப்பா ஈசாக்கு செய்யாட்டாலும், என் அம்மா ரெபேக்காள் செய்யாவிட்டாலும், என்னை உண்டாக்கினவ, என்னை உருவாக்கினவ, என்னை சிருஷ்டித்தவ, தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்டவ, முத்திரையிட்டவ, எனக்கு நீங்க இதை செய்வீங்க, குடியேற பண்ணுவீர். அலைஞ்சு திரிகிற மகளே, ஒரே இடத்துல நிரந்தரமா இருக்க
இருக்க விடாம உன்னை அலைஞ்சு திரிகிற தேவ பிள்ளையே, சுதந்திரத்தில் இருந்து உன்னை விரட்டப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னை குடியேற பண்ணுவார். உன்னை குடியேற பண்ணுவார் கர்த்தர். ஆண்டவர்கிட்ட போய் இந்த வசனம் எனக்கு தானே பேசுனீங்க, எனக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி உரிமையா கேளு, உன்னை குடியேற பண்ணுவார்.